ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி 2 முட்டையை வச்சு எப்படி கேக் பண்ணலாங்கிற வீடியோ தான் நான் இன்றைக்கி போட போகிறேன். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேக் பண்ணுறேன். எப்படி வரப்போது தெரியல. நானும் மேலே பாரத்தை போட்டுக்கிட்டு எப்படியோ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி 2 நாள் ட்ரை பண்ணேன். ஏர் ஃப்ரையில் சுத்தமாக வரவே இல்லை. அப்புறம் வெள்ளைக்கருவு தனியாக மஞ்சள் தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கிட்டு வெள்ளைக்கருவில் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கிட்டு மஞ்சள் நம்ம வெனிலா எசன்ஸும் பைனாப்பிள் எசன்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அது முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறது ஊற்றுறது. அப்புறம் அந்த வெள்ளைக்கருவை சக்கரை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பீட் பண்ணிக்கிட்டு நல்லா மைனஸ் மாதிரி நல்லா ஆகணும். அந்தளவுக்கு பீட் பண்ணிக்கணும். கீழே சாய்ச்சா சாயக்கூடாது அந்தளவுக்கு இருக்கணும். அப்புறம் மஞ்சக்கரு பீட் பண்ணிக்கிட்டு அதில் நான் ஆல்ரெடி மில்க்கும் பட்டரும் காய்ச்சி வச்சுருந்தேன். அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ரெண்டுத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன். பீட் பண்ணினதை எடுத்து வச்சுட்டு என்ன தான் நம்ம செஞ்சாலும் கடையில் செய்கிற அளவுக்கு நமக்கு சாஃப்ட்னஸ் வருமா என்னன்னு தெரியல. சரி, ஃபஸ்ட் டைம் இல்லையா, ட்ரை பண்ணி பார்ப்போம். எப்படி இருந்தாலும் தின்னு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இதே அது ஒயிட் கருவையும் மஞ்சள் கருவையும் ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன். பீட் பண்ணி எடுத்ததை பீட் பண்ணிக்கிட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக சிந்தி இருந்தது அங்கேயும் அதை லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணிவிட்டேன். ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன் அந்த மைதா மாவு இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணேன், இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும். பீட்டர் போடக்கூடாது. பீட்டர் போட்டால் ரொம்ப பீட்டர் ஆகிடுச்சுன்னா இறுக்கமாயிரும் கேக். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டி வச்சு லைட்டாக கிளறி விட்டுக்கிட்டு ஒரு 1/4 கப் ஆயில் சேர்த்து நம்ம நல்லா இது பண்ணிக்கணும். ஆயில் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு லைட்டாக பீட் பண்ணிக்கணும். ஒரு 2 செகண்ட், 3 செகண்ட் அந்த மாதிரி பீட் பண்ணிக்கிட்டு, இதுவே நான் யூடியூப் பார்த்து தான் செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு நல்லா வருமா என்னன்னு தெரியல. செஞ்சுட்டு லைட்டாக என்ன பண்ணிட்டா, நம்ம ஒரு பாத்திரத்தில் பட்டர் தடவி வச்சுருக்கேன். பட்டர் இல்லைன்னா ஆயிலோ எது வேணாலும் தடவிக்கலாம். நான் பட்டர் யூஸ் பண்ணிட்டு தடவிட்டு ஆல்ரெடி நான் ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்த பாத்திரத்துக்குள்ளே உள்ளே எடுத்து வச்சுட்டேன். உள்ளே எடுத்து வச்சுட்டு ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். ஒரு 1/2 ஹவர் கழித்து பார்த்தா கேக்கு அவ்வளோ சாஃப்ட் சூப்பராக வந்திருந்தது. என்னாலே நம்ப முடியல. என்ன ஒன்றுனா மேலே உள்ள அந்த ப்ரௌன் கலர் மட்டும்தான் வரல. மற்றபடி சாஃப்டெல்லாம் அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது. கட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக வந்திருந்தது. நல்லா இருந்துச்சு கேக்கு. வாயில் போட்டால் கரைஞ்சிரும் போல, அந்தளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. அப்புறம் நான் எல்லாத்தையும் கேக்லாம் எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு அடுக்கி வச்சுட்டேன், ரோனிஸ்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை புட்டு பார்க்கும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருந்தது, சூப்பராக இருந்தது. நீங்களும் வேணும்னா கடையில் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுலாம் தப்பே கிடையாது. ஆனால் அப்புறம் ரோனிஸ்க்கு ஊட்டி விட்டேன். நானும் நல்லா சாப்பிட்டான். ஓகே, பாய்.